Getting ready to step into your career era? Set yourself apart with Adobe Creative Cloud Pro for students. Hone your skills with apps like Photoshop, Illustrator, Premiere Pro, and more, powered with the latest in creative AI. Students save over 55%, so you can build a portfolio you're proud of. Launch your future with Adobe Creative Cloud Pro for students. Visit adobe.com/students to learn more. ராகவில் இது மர்ம தேசம். அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது அது ஒரு திடீர் மரணம். நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப ஷாக்கிங்காவும் இருந்திருக்கும். ரொம்ப உடஞ்சி நொறுங்கி போயிருப்பீங்க அந்த சமயத்துல. மறுபடியும் அவரை பார்க்க மாட்டோமான்ற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கலவையா இருக்கும் பொழுது அவர் ராத்திரில உங்களை கையை பிடிச்சாரு அப்படின்லாம் சொன்னீங்களா? அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மிக் ஃபீலிங்கா இருந்துச்சா? பார்க்கணும்னு ஆசை, பார்க்கவே தைரியம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு உங்களோட மனசு அப்ப? அப்ப இதுக்கு முன்னுக்கு நாங்க இருக்கும் போது ரொம்ப சும்மா சண்டை போடுவோம். சொல்லமா இல்லையான்னு தெரியல, சும்மா சண்டை போட்டுவோம். 2 பேரும் பேசுவோம், பேசாம போவோம். இந்த மாதிரிதான் இருக்கும் எங்க லைஃப்ல. அப்படிலாம் இருந்து வந்திருக்கோம். அப்ப அவர் இறக்கும் போது எனக்கு 11 மிஸ் கால் கொடுத்திருந்தாரு. நான் வேலையில இருந்தேன். நான் போனே எடுக்கல கீதா. நான் போன் எடுக்கவே இல்லை. அவரோட ஒரு போன் கூட நான் எடுக்கல. ஏன்னு எனக்கு தெரியல. அவர் என்கிட்ட என்ன சொல்ல வந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப 8:04 கரெக்டா எனக்கு போன் வந்துச்சு. இந்த மாதிரி அடிபட்டுட்டாங்க, ஆனா இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லல. நான் வேலையில இருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணேன், நான் தான் கடைசியா போனேன். ஏன்னா அடிபட்டு இருக்காருன்னு தான் தெரியும், இறந்துட்டான்னு தெரியாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 11 மிஸ் கால் கொடுத்து நான் அது காலையில இருந்து அவரோட போன் எடுக்காம திடீர்னு அப்படி இறந்துட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு வலிச்சிச்சு எனக்கு. ஏன்னா என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், இன்ன வரைக்கும் கஷ்டப்படும். என்ன சொல்ல வந்தாரு தெரியல அப்படின்னு. அப்ப நான் அவரோட போட்டோ முன்னுக்கு தான், அவர் இறந்துட்டாரு, அவரோட போட்டோ முன்னுக்கு தான் இவ்வளவு நாள் அவர் என்னை வெறுத்து இருந்தாலோ சண்டை போட்டு இருந்தாலோ அவர் கண்டிப்பா என்கிட்ட வந்திருக்க மாட்டாரு அந்த 14 நாள். ஆனா என்கிட்ட வரும்போது நான் மனசார ஒண்ணு நினைச்சேன். அந்த சமயத்துல பாக்கணும், பேசணும், என்ன சொல்ல வந்தீங்கன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க. அது நிறைய வாட்டி நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன். ஆனா அந்த மெசேஜ் எனக்கு இன்ன வரைக்கும் வரல. அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. ஆனா அந்த உங்க கையை பிடிச்சது, உங்களுக்கு கன்னத்துல ஒரு சைன் கொடுத்தது, அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது கேட்கணும், பேசணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்ல ரொம்ப பயமா இருந்துச்சா? எனக்கு பயம் ஒரு சைடு இருந்தது. ஆனா அழுந்தேன், கண்ணே திறக்க முடியாம அப்படி அழுந்தேன். ஏன்னா மனசு வலிக்கும். ஏன்னா நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. சோ நம்ம போன் எடுக்காம போயிட்டோம். அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு தெரியல. சோ இப்ப எதுவும் சொல்ல வராரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுந்திருக்கேன். அதை நினைச்சு அழுந்திருக்கேன். ஆனா ஒரு ஒரு கட்டம் பாத்துருவோமா, இவரை நம்ம பாத்துருவோமா, இந்த 16 பாத்துருவோமா, ஏதாவது நம்ம கிட்ட சொல்லுவாளா, இல்ல மெசேஜ் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா இல்ல. ஆனா இந்த மாதிரி சென்டோ பண்றது, இந்த மாதிரி இந்த வீட்டுல 16 இந்த நார்மலி வீட்டுல என்ன செய்வாங்களோ அதுதான் செஞ்சாரு. இந்த கம்பி நவுத்துறது, இது செய்யறது, என்ன நோண்டுறது, இந்த டாமி, அவன் பேர் டாமி நோண்டுறது, இப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா எங்களுக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, என் தம்பி அவன் பின்னாடி போனதுதான் அந்த பாத்துட்டு அப்படியே டியாமா, அப்படி இப்படி எல்லாருமே டியாமா ஆயிட்டோம். ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல ஒரு 2-3 செகண்ட். ஏன்னா அந்த கதவு வேகமா கூட சாத்தல. அவன் போற சமயம் அந்த கதவு அப்படியே மெதுவா சாத்தி லாக் பண்ணிச்சு. அதெல்லாம் நாங்க அப்படியே பார்த்தோம், நேச்சுரலாவே பார்த்தோம். அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு அந்த கதவு அப்பா திறக்கல. அவனை மின்னு கூட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போய் கதவே நான் தான் திறந்தேன் அந்த கதவை. அது அப்புறம் அந்த சிகரெட் பத்த வச்சது, அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த சிகரெட் முடிஞ்சு சாம்பல், மேபி அது காத்துக்காக அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சமா உழுவும். ஆனா அது அப்படி இல்ல, பத்த வச்சு இப்படி கண்ணை திறறதுக்குள்ள அந்த சாம்பல் மட்டும் தான் இருந்தது. அதுதான் ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு. ஆமா,